ஹலோ குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டியோட புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக இருக்கிறது அடுத்த மாதத்திலிருந்து. அது வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. செப்டம்பர் 1லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாக தகவல் வந்திருக்கு. ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதாவது அது இன்னும் மெயின் என்னென்னா, ஒரு 3-4 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25 ஒரு லாட்டு, பேங்க் நிஃப்டி வந்து 15. இது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். முக்கியமாக இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதில் மாற்றுறாங்கன்னா, F&Oவில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் தான் மாற்றுறாங்க. அது மெயினாக என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னா, லாட் சைஸை வந்து மாற்றுறாங்க. அதாவது நிஃப்டியோட லாட் வந்து 25, அந்த லாட் சைஸ் வந்து 50, 75 இல்லை 100ஆகவும் ஆக்கலாம். அது கரெக்டான லாட் சைஸ் தெரியல. ஆனால் இதை விட அதிகமாக தான் ஆக போகிறது வந்து கன்ஃபார்ம். 50 மினிமம் 50ஆவது ஆகலாம், 50லேருந்து 75 ஆகலான்னு ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதனால் என்ன பாதிப்புனா, ஒரு லாட் ட்ரேட் பண்ண வேண்டிய 2 லாட் ட்ரேட் பண்ண இடத்துல நம்ம வந்து 1 தான் பண்ண முடியும். ஏன்னா 25, சப்போஸ் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 100 இருக்குன்னா, உங்களுக்கு லாட் சைஸ் 25னா 2500 இருந்தாலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வர்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஒரு 50 இல்லை 100 75 ஆகிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாட் வந்து ப்ரீமியம் வந்து 100 வைக்கிறான்னா 5000, 7500 இல்லை 10000 இது தேவைப்படும். லாட் சைஸ் 50ன்னும்போது ப்ரீமியம் 100 இருக்கும்போது 5000 தேவைப்படும். லாட் சைஸ் 75 அப்படின்னும்போது ப்ரீமியம் 100 இருக்கும்போது 7500. ஒருவேளை லாட் சைஸ் 100 ஆக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு 10000, ஒரு லாட்டு வந்து 10000 ஆகிடுங்க. இதனால் நம்ம வந்து 4 லாட் பண்ண வேண்டிய இடத்த 1 தான் பண்ண முடியும். ஒரு வேளை 100 ஆகிட்டா. நம்ம சொல்கிறது இந்த ப்ரீமியத்தை வச்சு லாட் சைஸை வச்சு கால்குலேட், சும்மா ரூ. 100 வச்சு கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து செப்டம்பர் 1க்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து 15 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 25 ஆகலாம் அப்படின்னு நியூஸ் பரவுது. அந்த லாட் சைஸ் வந்து நிச்சயம் அதிகமாகுது. ஆனால் அதோட நம்பர்ஸ் என்னன்னு தெரில, 25 இல்லை 50, 30 தெரியலைங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றது நிச்சயம். அது வந்து ப்ரீமியம் வந்து நீங்கள் முன்ன வந்து ஒரு 4 லாட் போட்டுறீங்க, 2 லாட் போட வேண்டிய இடத்துல 1 லாட்டு அவ்வளோதான் போட முடியுன்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டுவிடும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டிய நிலைமையில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுவவங்க வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்றி தான்ன்ற மாதிரி நிலமை இருக்குது. அதிக லாட்லாம், அதாவது 50 லாட்டு 100 லாட் போட வேண்டிய இடத்த உங்களால் 20, 25 லாட்டு, 50 லாட்டு, அதாவது பாதியாக தான் போட முடியும். நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டுக்கு 10 லாட்டு போட போகிறீங்கன்னா உங்களால் 5 லாட்டு தான் போட முடியுன்ற நிலைமை வந்துடும். அது வந்து நம்ம கரெக்டான லாட் சைஸ் வந்து என்னன்னு கரெக்டாக தெரிஞ்ச பிறகு அதை பற்றி எவ்வளோ மார்ஜின் நமக்கு தேவைப்படுன்றதை பற்றி நம்ம பேசலாம். இது வந்து ஃபஸ்ட் ரூல்ஸு. அடுத்த ரூல்ஸ் என்னென்னா, இதுதான் முக்கியமான ரூல்ஸு என்னென்னா, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஆப்ஷனில் பண்ணுறவங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. வீக்லி அதாவது ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. மாதத்தில் 4 எக்ஸ்பைரி வருதுங்க ஒரு இண்டெக்ஸ்லேயும். அது பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, சாதாரண நம்ம நிஃப்டி 50 இருந்தாலும் சரி. இப்போ இருக்கிற நடைமுறையில் என்ன இருக்குன்னா, திங்கட்கிழமை வந்து மிட் கேப் இண்டெக்ஸும், செவ்வாய்க்கிழமை வந்து ஃபின் நிஃப்டியும், புதன்கிழமை வந்து பேங்க் நிஃப்டியும், வியாழக்கிழமை நிஃப்டி 50யும் வந்து எக்ஸ்பைரி ஆகுதுங்க. வாரம், அதாவது வாரம் ஒரு வாரம் மாதிரி ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பைரி வந்துட்டுருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு ஒரு இண்டெக்ஸையும் வச்சு எக்ஸ்பைரி கொடுத்துட்ருக்காங்க. சென்செக்ஸுக்கு வந்து ஃப்ரைடே. இதுபோல் 5 நாளும் 5 எக்ஸ்பைரி இருக்குது. இந்த எக்ஸ்பைரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, இனிமேல் வாரம் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் தான் எக்ஸ்பைரின்ற மாதிரி வச்சுக்க போகிறாங்க. அது எப்படின்னா, வாரம் வந்து ஃபின் நிஃப்டியாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த அந்த வாரத்தில் மீதி இண்டெக்ஸ் எந்த எக்ஸ்பைரியும் இருக்காது. ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பைரி இருக்கும். அது வந்து வியாழக்கிழமையாக கூட இருக்கலாம். அது கிழமை என்ன கிழமைன்னு தெரில. அவங்க வந்து எந்த எக்ஸ்பைரி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில, கிழமை என்னன்னு தெரில. ஆனால் நிச்சயம் வாரம் ஒரு எக்ஸ்பைரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை ஏதாவது அது வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் செகண்ட் வீக்கில் பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், தேர்ட் வீக்கில் நிஃப்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி 4 வாரமும் 4 எக்ஸ்பைரி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரின்ற முறையில் கொண்டு வராங்க. இது எதுக்காக, என்ன ரீசனுக்காக இதை மாற்றப்பட்டதுன்னா,
நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தெரியும். உங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது லாகின் பண்ணுவீங்க இல்லையா? அந்த லாகின்ல என்ன சொல்லுவாங்க, 90% ஆஃப் த பீப்புள் ஆர் லூசிங் தேர் மணி இன் F&O ட்ரேட். F&Oவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 90% ஆஃப் பீப்புள் லூசிங் அதாவது லாஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு செபியே ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது எல்லா நாளுமே நீங்கள் டெய்லி ஃபஸ்ட் லாகின் கொடுக்கும்போதோ இல்லை எப்போ லாகின் கொடுக்கும்போதோ உங்களுக்கு அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். இது படிச்சுட்டு தான், அதாவது அந்த சிகரெட் வாங்குறவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்களே, மது வந்து உடல் நலத்துக்கு கேடு, இந்த மாதிரி லேபிள் ஒட்டின ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் தான் F&Oவும் அதேமாதிரி தாங்க. உங்களுக்கு வந்து இதுமாரி எல்லாம் லாஸ் ஆகிறாங்கன்றத உங்களுக்கு ஒரு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி லாஸ் ஆகிறவங்களுக்கு பற்றி செபிக்கு கவலை கிடையாது. அது வந்து உங்கள் சொந்த முடிவை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. இது வந்து மக்களாக விருப்பப்பட்டு தான் பண்ணுறாங்களே தவிர கவர்மெண்ட் யாரையும் கூப்பிட்றது கிடையாது. வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ணுறது கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது கண்மூடித்தனமாக என்னவோ ஏதோன்ட்டு சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சும்மா போட்டால் வந்து லாட்ரி மாதிரி அடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுமாரி பண்ணுறவங்க தான் 90% லாஸ் ஆகுறாங்க. மீதி 10% வந்து அது பையர்ஸ் ப்ராஃபிட்டாக இல்லை டெக்னிக்கல் தெரிஞ்சு இல்லை கால்குலேஷன் தெரிஞ்சவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்களான்றது இதுவரையிலும் நமக்கு வந்து வெளியில் தெரியாதுங்க. அது செல்லர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை பையர்ஸாகவும் இருக்கலாம், இதில் ரெண்டுமே கலந்தும் இருக்கலாம். இந்த ரூல்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ரீசெண்டாக ஏதோ அமெரிக்க வெப்சைட் பூம்பர்கு ஏதோ ஒரு வெப்சைட்டு, சரியான பேர் தெரில, எக்ஸாக்டான வெப்சைட் பேர் தெரில. அந்த வெப்சைட் வந்து இந்தியன் மார்க்கெட்டை பற்றி ஒரு சர்வே வந்து வெளியிட்டாங்க. அதாவது இந்திய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து F&Oவில் வந்து அதுவும் மெயினாக ஆப்ஷனில் அவங்களோட காசெல்லாம் இழந்துட்டுருக்காங்க. இது அவங்க ஃப்யூச்சரை கேள்விக்குறியாக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியிட்டாங்க. அதை பார்த்து கொஞ்சம் அலர்ட்டான கவர்மெண்ட்டு ஏதோ இதை பற்றி ஒரு சர்வே கமிட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க 1 மந்த் அமைச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போல் செபிக்கு. இது மாதிரி இளைஞர்கள் நிறையா வந்து லாஸ் ஆகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, வீக்லி எக்ஸ்பைரி வந்து எடுத்துருங்க. அது வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதால அந்த வாரத்தில் ஏதாவது ஜாக்பாட் அடிக்கணும், உள்ளே பூந்து ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ அவுட் த மணிலையோ இதுலேயோ பண்ணி லாஸ் ஆகிட்ருக்காங்க. அது மாதிரி மார்க்கெட்டும் ரொம்ப வாலடைல் ஆகிட்டுருக்கு, அது ஒரு காரணம், வீக்லி எக்ஸ்பைரியும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க காதுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால் அதை வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் விதத்தில் அந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்து எடுக்க போகிறாங்க. அது வந்து செப்டம்பர் 1லேருந்து வர்றதா நியூஸுகள் வந்து கொண்டு இருக்கிறது. சர்க்கிளும் வந்துட்டதாக கேள்விப்பட்டோம். அநேகமாக செப்டம்பர் 1லேருந்து வந்துடும் அப்படின்றத கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. அது வந்து எந்தவித சந்தேகம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. வேறு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதை வந்து எந்தளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எந்தளவுக்கு மார்க்கெட்டுக்கு என்ன மூமெண்ட்டை வந்து பண்ண போகுதுன்னு தெரியல. இது மார்க்கெட்டுக்கு சாதகமாக பாதகமாக அதெல்லாம் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்களா இல்லை குறைவாங்களா, இல்லை மார்க்கெட்டோட மூமெண்ட் குறையுமா, இது எதுவுமே வந்து நம்ம ரியல் மார்க்கெட்டில் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இன்னொரு ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ்க்கு வந்து மார்ஜின் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இனிமேல் நம்மள மாதிரி கம்மியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, செல் பண்ணுறதுக்கு வந்து 20 லட்சமோ 25 லட்சமோ அமௌண்ட்டு ஒரு லாட்டுக்கு, அது நமக்கு சரியான மார்ஜின் தெரியலைங்க. ஆனால் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு, அதான் கம்மி 1 லட்சம் 2 லட்சம் அப்படி வச்சுருக்கவங்களாலாம் செல் பண்ண முடியாத மாதிரி ஏதோ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எக்ஸாக்டான அமௌண்ட்டு தெரியல. நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது தான் 3 ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. எல்லா இண்டெக்ஸ்லேயும் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் தான் வரும். அடுத்தது வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் ரூல்ஸு. அதனால் உங்களுக்கு மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அது குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மியாக இருந்தால் அதிகமாக வந்து நம்ம ஆளுங்க லாட்டை போட்டு தேக்கிடுவாங்கன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணதா ஒரு தகவல். வீக்லி எக்ஸ்பைரிக்கு குறைச்சதுக்கு காரணம் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல முடிவு தான் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேர் லாட்ரி டிக்கெட் மாதிரி உள்ளே பூந்து என்ன எதுனே தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்கணும், வந்தால் ப்ராஃபிட்டு, போனால் போகுதுன்னு ஏதோ போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அவுட் த மணியில் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இன்னும் தள்ளி போய் அவுட் த மணியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியல. ஏதோ கவர்மெண்ட் சொல்கிறாங்க இதை வந்து மக்கள் நலனுக்காக கொண்டு வரோன்ட்டு. அது வந்து தெரியல. நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும். ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து நம்மளோட அமௌண்ட்டை காப்பாற்றிக்கணும். முடிஞ்ச வரையிலும் கவர்மெண்ட் அவங்களோட முடிஞ்ச ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வராங்க. அதுபோல் செல்லர்ஸ்க்கு வந்து மிடில் கிளாஸ் சாதாரண நம்மளை மாதிரி நடுத்தர ஆளுங்கள்லாம் வந்து செல்லிங்குக்கு வந்து ஆசைப்படக்கூடாதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட் எடுத்து பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு என்னென்ன பாதகமான நிலை இருக்குது, சாதகமான நிலை என்னென்ன இருக்குன்றத இப்போயே நம்ம எதுவும் கணிக்க முடியாது. அது வந்து நல்லதா கெட்டதா ட்ரேட் பண்ண தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரெகுலராக இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம். மெயினாக ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க. மேலும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.